பாட்டி பாத்தியா? தலைவர் அறிக்கை. ஆமா, ரவிக்க கொஞ்சம் வாங்கி தரலாம். அறிக்கை. அட நீ வேற, ஃபாரின்ல என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ரவிக்கே போடுறது இல்ல. ஐயா சினிமாவுல என்ன? டேய் இங்க வாங்கடா. என்னங்கடா இது? மாடு மாலை போட்டிருக்கு, துண்டெல்லாம் போட்டிருக்கு, எலெக்ஷன்ல ஜெயிச்சிருச்சா? ஐயா நீ சும்மா இருப்பாண்டி, ஜல்லிக்கட்டு கால. வாட்கட்டு ஜல்லிக்கட்டு அப்படின்னா காளைய அடக்குறது. ஓ இந்த மாலை போட்டிருக்காங்களே 2 பேரு, இவங்களுக்கு தான் போட்டி. இந்த காளைய யாரு அடக்குறாங்களோ அவங்க தான் நம்ம கிராமத்து சார்பா வர ஜல்லிக்கட்டு போட்டியில கலந்துக்குவாங்க. ஓ ஆமா, அப்ப மாட்டோட ஒத்தைக்கு ஒத்த மோதுவாங்க அப்படிதானே? அது எப்படி முடியும்? மாட்டை ஓட விட்டு 10-15 பேர் அது மேல குதிப்போம்ல. அதான்டா வீரம். அப்படி அட்ரா பல்ட்டி. ஆமா, இப்ப சாதுவா இருக்கிற மாடு போட்டியப்ப மட்டும் எப்படா ஆவேசமா மாறுது? மாட்டுக்கு சாராயத்தை ஊத்தி கொடுத்துட்டு தார் குச்சால குத்து குத்துவோம்ல. போட்டினா சும்மா இல்ல தம்பி. சாராயத்தை ஊத்தி குத்துவீங்களா? மேனகா காந்திக்கு தெரிஞ்சா புடிச்சிட்டு போயிருவாங்கடா. நல்ல வேலையை கேட்டா கொடுத்துட வேண்டியதுதான். கஷ்டம்டா. டேய் மாடு பாவண்டா, அஞ்சறிவு ஜீவன்டா, விட்டுருங்கடா அத. அண்ணா இது காலகாலமா நடந்து வரதானே. நிலத்தை உழுவுறது மாடு, அது அடக்கிறதான் வீரம். அந்த காலத்துல நிலத்த மாடு உழுதுச்சுடா, அதை அடக்குனீங்க. இப்பெல்லாம் டிராக்டர்கள் தானடா உழுது. அப்படின்னா ஒரு டிராக்டரை ஃபுல் ஸ்பீட்ல வர வச்சு அதை எழுத்துன்னு அடக்குனீன்னா அது வீரம். பேராண்டி சும்மா கிண்டல் பேசாத. நீ போட்டியில கலந்துட்டு காலை அடக்கு. நாட்டுல அடக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. நாக்க அடக்கிட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இவங்க என்னடா பேச்சு? நம்மளுக்கு போட்டி தான் முக்கியம். வாங்கடா போலாம். வாங்கடா மாட்டு ஓடி வா. போட்டி நடத்துங்கடா போட்டிய. உங்களுக்கெல்லாம் 70 mm ஸ்கிரீன் வச்சு அட்வைஸ் பண்ணாலும் புரியாதுடா. 70 mmனா என்ன பேராண்டி? அது ஒரு பெரிய திரை பாட்டி. எவ்வளவு வருஷம் இருக்கும்? நீ தாத்தா வேட்டி அவுத்து பாத்திருக்கியா? என்ன பேராண்டி அசிங்கமா பேசுற? அட நீ வேற, அந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு சொல்ல வந்தேன். டேய் நிறுத்துங்கடா. என்னடா உங்க அண்ணன் ஈரக்கொலைக்கு பக்கத்துல ஈராக் போர் நடந்திருக்கு. போட்டியில எங்க அண்ணன் மாடு முட்டி கொடல வெளியில வந்துருச்சு ஐயா. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கிறோம். போட்டின்னு உங்க அண்ணன் போட்டியே வெளியே எடுத்துட்டீங்களடா. போகடா. அவங்கிட்ட என்னடா பேச்சு? இவனை தூக்குங்கடா ஹாஸ்பிடலுக்கு. யோ என்னய்யா உனக்கு பின்னாடி டேஞ்சர் லைட் எரியுது? யோ போயா, மாடு பின்னாடி குத்திடுச்சு. நீ மாட்டை தார் குச்சியால பின்னாடி குத்துனே இல்ல, அதான் அது உன்னை பின்னாடி குத்திருச்சு. உங்க தாத்தாவை இப்படித்தான் மாடு குத்துச்சு. பின்னாடியா குத்திருச்சு? ஐயோ முன்னாடி குத்துச்சு. இப்படித்தானே பேராண்டி சொல்ற?